இது பார்த்துக்கிட்டு இருக்க சென்னை ஏர்போர்ட்டோட நியூ டெர்மினல் இப்போ ரீசெண்டாக கட்டி முடித்தாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு சேனல் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் இருக்குது அந்த வீடியோ. சென்னை டு துபாய்னு சொல்கிற பேரில் அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்கள். மறக்காமல் யாராச்சும் புதுசு சேனலுக்கு வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு கண்டினியூ வீடியோ பாருங்கள். அதே போல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். அந்த சென்னை ஏர்போர்ட் பார்க்குறக்கே செமையாக இருந்துச்சுங்க. பார்க்கும்போதே கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம துபாய், அபுதாபி அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்க ஏர்போர்ட் இருக்குல்ல, அந்தளவுக்கு வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப கிளாஸியாக, ரொம்ப டிசைனாக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் செம்மையாக இருந்துச்சு. அது போக வந்துட்டு சென்னை ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் டெர்மினலில் இருந்துட்டு டொமஸ்டிக் டெர்மினலுக்கு வந்துட்டு அந்த கனெக்டிங் பிரிட்ஜ் மேலே கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு அந்த இது ட்ராவலேட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கொடுத்து செம லெவலாக இருந்துச்சுங்க. அது பார்க்கவே இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பயங்கரமாக இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஏர்போர்ட் ஊரில் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஏர்போர்ட் இருக்குன்னு சொல்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு கண்டினியூ வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ வீடியோ பாருங்கள்.